Hi friends, welcome to our YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நுங்கம்பாக்கமில் இருக்க ஜீப் ஷோரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷல் வெஹிக்கிளை வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஜீப் Wrangler. ஸோ ஜீப் வந்து பேசிக்காக ஒரு யூஎஸ் பிராண்டு. ஜீப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1940s இருக்குது மார்க்கெட்டில். ஸோ இப்போ இருக்க ஜீப் Wrangler பார்த்திங்கன்னா ஒரு 5th ஜென்ரேஷன் ஜீப் Wranglerல வந்து 2 வேரியண்ட் வருது. ஒன்று வந்து நார்மல் Wrangler, அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிஸ், ஒரு அடிஷ்னல் ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிஸோட ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஜீப் ரூபிகான். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ரூபிகான் வெர்ஷனை வந்துட்டு ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜீப் Wrangler ரூபிகானில் பார்த்திங்கன்னா 7 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. ஸோ இந்த 7 கலர் ஆப்ஷன்ஸில் டோட்டலாக நம்ம ஒரு நார்மல் லாங்குவேஜில் சொல்லணுன்னா ஒயிட், பிளாக், கிரே, ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலரில் வருது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கலர் வந்துட்டு பிளாக் கலர். இந்த வண்டியோட ஆன்ரோட் ப்ரைஸ் சென்னை பார்த்தோன்னா ஒரு 80+ lakhs வருது. ஸோ ஒரு 80+ lakhsல வந்துட்டு கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிஸோட மார்க்கெட்டில் இருக்க வண்டியில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் வண்டி இந்த வண்டின்னு சொல்லலாம். ஸோ இந்த வண்டியோட டைரக்ட் காம்படிட்டர்னு பார்த்தோன்னா லேண்ட் ரோவரோட டிஃபெண்டர் சொல்லலாம், பென்ஸோட ஜி வேகனும் சொல்லலாம். பட் ஆனால் ப்ரைஸிங் வைஸ் வந்துட்டு ஜி வேகன் வந்துட்டு இதோட ஒரு 3 times வந்துட்டு ஹையர் ப்ரைஸ். ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் லுக்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்டீரியர் லென்த்து பார்த்தோன்னா ஒரு 4882 mm இருக்குது. வித்து பார்த்தோன்னா ஒரு 1894 mm வித் இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஹைட்டுன்னு பார்த்தோன்னா ஒரு 1848 mm ஹைட் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த வண்டியோட வீல் பேஸ் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா ஒரு 3008 mm வீல் பேஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு 217 mm ஹை கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ தட் எந்த ஒரு பேட் ரோடையும் ஈஸியாக வந்துட்டு ஏறி இறங்குறதுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு நம்மளை அட்ராக்ட் பண்ணுற ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா ஜீப்போட ஐகானிக் சிக்னேச்சர் 7 slot grill தான். ஸோ இது வந்து ஒரு அழகான குரோம் ஃபினிஷில் இந்த பிளாக் கலரில் ரொம்ப அழகாக தந்திருக்காங்க. அப்புறம் இந்த வண்டியோட ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் எல்இடி ஹெட்லைட்ஸ் தந்திருக்காங்க. இந்த வண்டியோட டிஆர்எல்ஸ் பார்த்தோன்னா வீல் கிளாடிங் கிட்ட தந்திருக்காங்க. ஸோ டர்ன் ஆன் இண்டிகேட்டர்ஸும் அந்த டிஆர்எல் பக்கத்துலேயே தந்திருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா ஒரு பெரிய மேசிவ் பம்பர் தந்திருக்காங்க. இந்த பம்பர்லேயே ஃபாக் லேம்ப் அப்புறம் பார்க்கிங் சென்சர்ஸ்லாம் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட போனட் பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஒரு மேசிவ் போனட் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஆர் எலக்ட்ரிக்கல்ஸ் பதிலாக மெக்கானிக்கல் திங்ஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போனட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா போனட் 2 சைட்லேயுமே ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லேச்சஸ் தந்திருக்காங்க. ஸோ அந்த மெக்கானிக்கல் லேச்சஸை நம்ம புல் பண்ணி போனட்டை வந்துட்டு லிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போனட்டோட லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் வெர்ஷன் ரூபிகான் வெர்ஷன்ன்றதுனால அதோட ஸ்டிக்கரிங் ரெட் அண்ட் கிரேல வந்துட்டு கிராஃபிக்ஸ் வந்துட்டு ரூபிகான்னு நல்லா சூப்பராக தந்திருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இது இல்லாமல் வந்துட்டு ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் 2 தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டிரைவர் சைடு பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு ஜைஜாண்டிக் ஓஆர்விஎம் தந்திருக்காங்க. அந்த ஓஆர்விஎம்லேயே வந்துட்டு டர்ன் ஆன் இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டைப்பில் வந்துட்டு ஒரு ஆண்டனா தந்திருக்காங்க. வெஹிக்கிளோட போனட் பார்த்தாலே வந்துட்டு ஒரு நார்மல் காரோட போனட் மாதிரி இல்லாமல் அதோட அடிஷ்னல் வெயிட்டாக ஒரு மேசிவாக இருக்குது. ஸோ இந்த போனட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்சுலேஷன் நல்லா சூப்பராக தந்திருக்காங்க. மேலே பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் டேம்பர்ஸ் அப்புறம் நாய்ஸ்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் தந்திருக்காங்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ். ஸோ இந்த ஜீப் Wrangler பார்த்தோன்னா பெட்ரோல் வெர்ஷனில் மட்டும் தான் அவைலபிள், டீசலில் வந்துட்டு கிடையாது. ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தோன்னா ஒரு 2 liter இன்லைன் 4 cylinder இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் பார்த்தோன்னா 268 bhp. அப்புறம் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற டார்க்குன்னு பார்த்தோன்னா ஒரு 400 Nm ஆஃப் மேசிவ் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு டர்போ சார்ஜ் இன்ஜின். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது பேசஞ்சர் சைட் வியூ ஆஃப் வெஹிக்கிள் பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரண்ட் போனட் கிட்ட வந்துட்டு ட்ரையல் ரேட்டட் 4x4 இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் 4x4 வெஹிக்கிள் அதோட பேட்சிங் போட்டிருக்காங்க. அது கீழே வந்துட்டு ஜீப் Wrangler அன்லிமிட்டட்னு அதோட பேட்சிங்கும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடும் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைடு மாதிரி எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் ஒரு ஜைஜாண்டிக் ஓஆர்விஎம் வித் டர்ன் ஆன் இண்டிகேட்டர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஹேண்ட் ரெயில்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு மேட் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ ரொம்ப இயர்ஸ் வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நல்ல ஒரு குவாலிட்டியில் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தோன்னா ஃப்ரண்ட் பம்பர், ரியர் பம்பர் அப்புறம் சைடில் 4 வீல் ஆர்ச்சஸுமே வந்துட்டு ஒரு மேட் பிளாக் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ சைடில் வந்து வீல் ஆர்ச்சஸ் வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரூட் ஆகி ஒரு நல்ல ஒரு கம்போஸ்டு லுக் தருது. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃபியூயல் லீட் ஓப்பனர் பார்த்தோன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பேக் வீல் ஆர்ச் மேலே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தோன்னா ஒரு 81 liters. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது இந்த வெஹிக்கிளோட ரியர் வியூ. ஸோ இந்த ரியர் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்பேர் வீல் வந்துட்டு வெளியே ட்ரெடிஷ்னல் டைப்பில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்பேர் வீலோட சென்டரில் பார்த்தோன்னா ஒரு கேமரா மவுண்ட் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த வண்டியோட டெயில் லைட்ஸ் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் வந்துட்டு ஒரு எல்இடியில் தந்திருக்காங்க வித் டர்ன் ஆன் இண்டிகேட்டர்ஸ். பேசிக்காக இந்த வெஹிக்கிள் பார்த்தோன்னா ஒரு 5 டோர் வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிளோட ரியர் வியூ ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஒரு 2-வே ஓப்பனிங் தந்திருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு அந்த டோர் ஹேண்டிலை யூஸ் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். மேலே இருக்க கிளாஸ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ராலிக் மீன்ஸாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு ரியர் பூட் ஸ்பேஸ் ஆஃப் ஜீப் ராங்லர் ரூபிகான். ஸோ இந்த ரியர் பூட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த உடனே நமக்கு வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறது வந்துட்டு ரோல் கேஜ் வந்துட்டு இன்டீரியர் ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. ஸோ இந்த ரோல் கேஜ் வந்துட்டு ஏன் இந்த வெஹிக்கிளில் இருக்குன்னா வந்துட்டு இந்த வெஹிக்கிள் கம்ப்ளீட் ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள். இந்த வெஹிக்கிள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு ஹாட் டாப், சாஃப்ட் டாப், அப்புறமா நோ டாப் இந்த 3 வேரியண்ட்டில் அவைலபிள். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் இந்த வெஹிக்கிளை வந்து நம்ம நோ டாப்பில் வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறோன்னா வந்துட்டு இன்கேஸ் எதாவது ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னா வந்துட்டு வெஹிக்கிள் வந்து க்ரன்ச் ஆகாமல் வந்துட்டு நம்மளை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு இந்த ரோல் கேஜ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இந்த வெஹிக்கிளோட பூட்னு பார்த்தோன்னா ஒரு 897 லிட்டர்ஸ் ஒரு மேசிவ் பூட் தந்திருக்காங்க. ஸோ அந்த பூட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இருக்குது. ஸோ அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு மியூசிக் சிஸ்டம் பார்த்தோன்னா ஒரு ஆல்பைன் மியூசிக் சிஸ்டம். ஸோ அதோட சப் ஊஃபரும் ரியரில் பூட்டில் தான் இருக்குது. அந்த வெஹிக்கிளோட டயர் பார்த்தோன்னா ஒரு மேசிவ் ஆஃப் ரோடிங் டயர் தந்திருக்காங்க இந்த பர்டிகுலர் ரூபிகான் வெர்ஷனில். ஸோ இந்த டயர் சைஸ் பார்த்தோன்னா 255/75 டயர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த டயரோட டைப் பார்த்தோன்னா மட் டெரெயின் டயர்ஸ். ஸோ இது இல்லாமல் இந்த வீல்ஸ் பார்த்தோன்னா இது வந்துட்டு ஒரு 17 இன்ச் அலாய் வீல்ஸ் தராங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட பிரேக்ஸ்னு பார்த்தோன்னா கம்ப்ளீட் டிஸ்க் பிரேக்ஸில் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் ரியர். ஸோ இது இல்லாமல் இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன்னு பார்த்தோன்னா இண்டிபெண்ட் சஸ்பென்ஷன் வித் மெக்பர்சன் ஸ்ட்ரட்ஸில் தராங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு செகண்ட் ரோவோட டோர் சைட் வியூ பார்க்குறோம். ஸோ இந்த டோர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பவர் விண்டோ சுவிச்சஸ் அப்புறமா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எதுவுமே தரல. ஸோ இந்த பவர் விண்டோ சுவிச்சஸ்லாம் வந்துட்டு சென்டர் கன்சோலில் தந்திருக்காங்க பிகாஸ் இந்த டோர்லாம் வந்துட்டு ரிமூவபிள் டோர்ஸ்ன்றதுனால. ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோ ஆஃப் சீட்ஸை வந்துட்டு 60-40 ஸ்பிளிட் சீட்டில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட்ஸோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சீட் பின்னாடி தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளில் ஸ்பெஷலாக சீட் இல்லாமல் இந்த ஹெட்ரெஸ்ட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணுற லீவர் வந்துட்டு சீட்டுக்கு பின்னாடியே தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட செகண்ட் ரோ ஆஃப் சீட்ஸ் பார்த்தோன்னா ஒரு அடிக்குவேட் லெக் ரூம் இருக்குது. அண்டர் தை சப்போர்ட்டும் ஒரு அடிக்குவேட் அண்டர் தை சப்போர்ட் இருக்குது. சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்ரெஸ்ட் வித் கப் ஹோல்டர் இருக்குது. இந்த சீட்ஸோட சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஏசி வென்ஸ் தந்திருக்காங்க. அந்த ஏசி வென்ஸ் கீழே வந்துட்டு பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் தந்திருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தோன்னா 2 USB போர்ட்டு தந்திருக்காங்க. அது இல்லாமல் வந்து டைப் சி சார்ஜிங் சாக்கெட்ஸும் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 230 வோல்ட், இது ஜென்ரலாக மற்ற காரில் பார்க்க மாட்டோம், ஒரு 230 வோல்ட் சார்ஜிங் போட்டு தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் மொபைல் ஃபோன் ஹோல்டர் மாதிரி வச்சுக்கலாம் தந்திருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் ரோ ஆஃப் சீட்ஸில் நமக்கு தலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீடிங் லேம்ப்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமே வந்துட்டு நமக்கு ஸ்பீக்கர் செட்டப் தந்திருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னது எல்லாமே வந்துட்டு அந்த ரோல் கேஜ்லேயே வந்து மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நம்ம இந்த ஹாட் டாப் ஆர் சாஃப்ட் டாப் எது நம்ம ரிமூவ் பண்ணாலும் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நமக்கு ஒர்க் ஆகிற மாதிரி. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து டிரைவர் சைடு டோர் ஆஃப் ஜீப் ராங்லர். ஸோ இதில் பார்த்தோன்னா வந்துட்டு ORVM கண்ட்ரோல்ஸ் அப்புறமா லாக் அண்ட் அன்லாக் ஸ்விட்ச் தந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு நல்ல ஒரு லெதரில் வந்துட்டு ஒரு ரெட் ஃபினிஷிங்கில் வந்துட்டு ஹேண்ட்ரெஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் இல்லை, பட் ஆனால் ஒரு ஒயர் மெஷ் டைப்பில் தந்திருக்காங்க. எந்த ஒரு பாட்டில் ஹோல்டர்ஸும் தரல பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த டோர்ஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆஃப் ரோடிங் போகிறப்போ. ஸோ இந்த டோர்ஸில் இருக்க எலக்ட்ரிக்கல்ஸையும் வெஹிக்கிளோட எலக்ட்ரிக்கல்ஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து கீழே வந்து ஒரு சாக்கெட் போகுது. ஸோ இந்த டோரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறப்போ அந்த சாக்கெட்டையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்துட்டு டிரைவர் சீட் ஆஃப் ஜீப் ராங்லர். ஸோ இந்த டிரைவர் சீட்டை வந்துட்டு ஹைட் அட்ஜஸ்டபுளும் பண்ணிக்கலாம், லம்பார் அட்ஜஸ்டபுளும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீப் ராங்லர் ரூபிகான் வெர்ஷனோட ஸ்டேரிங் வீல் பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் பிளாக் லெதர் ஃபினிஷில் தந்திருக்காங்க வித் ரெட் இன்சர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டீரிங் வீல் பார்த்தோன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் 2 பொசிஷனுக்கும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் ஆஃப் ஜீப் ரூபிகான். ஸோ இந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் பார்த்தோன்னா வந்துட்டு 2 டியூவல் டோனில் தந்திருக்காங்க வித் காப்பர் ரெட் கலர் அண்ட் பிளாக் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ இந்த டேஷ்போர்டை ஃபஸ்ட் பார்த்த உடனே ப்ரீமியம்னஸை விட ஒரு டியூரபிலிட்டி அண்ட் ரிலேபிலிட்டி ரொம்ப நாள் வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு குவாலிட்டியில் வந்துட்டு ஃபிட் அண்ட் ஃபினிஷ் தந்திருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் அண்ட் டேஷ்போர்ட் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஆஃப் ரோடிங்காக பில்ட் பண்ணது. ஸோ ஜஸ்ட் இன்கேஸ் நம்ம ஒரு ஆஃப் ரோட் போகிறோம், வண்டி ஃபுல்லாக ஒரு சேர் ஆகுதுன்னா நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி கம்ப்ளீட் வந்துட்டு வாட்டர் ப்ரூஃப், நீங்கள் ஒரு டேரெக்டாக ஒரு ஓஸ் அடித்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்டிகுலர் வேரியண்ட் ஆஃப் ஜீப் ரூபிகான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் டாப் வேரியண்ட். ஸோ இந்த ஹாட் டாப்பை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் வந்துட்டு ரூஃப்லேயே தந்திருக்காங்க. ஸோ இது இல்லாமல் வந்துட்டு எல்லா டோர்ஸுமே வந்துட்டு நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த டோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டோரோட இன்ஜஸ்லாம் வந்துட்டு சேஃபாக நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்காக பின்னாடியே வந்துட்டு ஸ்பெஷலாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தந்திருக்காங்க டிக்கியில். ஸோ இந்த ஜீப் Wranglerோட ஸ்டேரிங் வீல் பார்த்தோன்னா ஒரு 3 ஸ்போக் ஸ்டேரிங் வீல். ஸோ இந்த ஸ்டேரிங் வீலோட லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ், அப்புறம் ரைட் சைடில் பார்த்தோன்னா க்ரூஸ் கண்ட்ரோலோட கண்ட்ரோல்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஹெட்லைட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்ஸ் தந்திருக்காங்க. அந்த ஹெட்லைட்ஸோட கண்ட்ரோல்ஸ்லாம் நம்மளோட ஸ்டேரிங் வீலுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஹெட்லைட்டோட இலுமினேஷன் கண்ட்ரோல்ஸும் அதுக்கு பக்கத்துலேயே தந்திருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் ஸ்டேரிங் வீலுக்கு லெஃப்ட் சைடில் டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் சுவிட்ச் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஜீப் ரூபிகானோட டிரைவர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில் வந்து டேக்கோமீட்டர், ரைட் சைடில் வந்து ஸ்பீடோமீட்டர், சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7.2 இன்ச்சஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தோன்னா சென்டரில் வந்து ஒரு 8.4 இன்ச்சஸ் யூகனெக்ட் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் தந்திருக்காங்க. ஸோ வித் பில்டின் ஆப்பிள் கார்ப்ளே அண்ட் ஆண்ட்ராய்டு ஆட்டோ. ஸோ இந்த வெஹிக்கிளோட மியூசிக் சிஸ்டம்னு பார்த்தோன்னா ஒரு ப்ரீமியம் ஆடியோ ஆல்ஃபைன் மியூசிக் சிஸ்டம் தந்திருக்காங்க வித் சப்வூஃபரோட. ஸோ இந்த சென்டர் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கீழே பார்த்தோன்னா இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் வந்துட்டு பவர் ஆன் ஆஃப் நாப் மாதிரி தந்திருக்காங்க. அதுலேயே வந்துட்டு வால்யூமும் மவுண்ட் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஃபாகரோட சுவிச்சஸ்லாம் தந்திருக்காங்க. ஸோ ஒரு சென்டரில் பார்த்தீங்கன்னா ஏசிக்கான சுவிச்சஸ் தந்திருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக இந்த வெஹிக்கிளில் வந்துட்டு டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு ஏசி ரிலேட்டட் சுவிச்சஸ் அண்டு அந்த மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளேவை வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாப் தந்திருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து ஒரு அசாத் சுவிட்ச் தந்திருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணிக்கிற சுவிட்ச் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் சென்சார் ஆஃப் பண்ணுற சுவிட்ச் அண்ட் ஹில் டிசன் கண்ட்ரோல் சுவிட்ச் தந்திருக்காங்க. ஸோ இந்த சென்டர் கன்சோலோட லோவர் பார்ட்டில் பார்த்தோன்னா 4 பவர் விண்டோஸோட கண்ட்ரோல்ஸ் தந்திருக்காங்க. அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து சிகரெட் லைட்டரோட சுவிட்ச் தந்திருக்காங்க. ரைட் சைடில் வந்து மீடியான ஒரு டேப் தந்திருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோன்னா அதுக்குள்ளே வந்துட்டு ஆர்ட்ஸ், யூஎஸ்பி அண்ட் டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. ஸோ அதே ஃப்ரண்ட் டேஷ்போர்டில் சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடிங் ஃபீச்சர்ஸ்க்கான சுவிச்சஸ் தந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஷியல் லாக்கிங் அண்ட் அன்லாக்கிங் சுவிட்ச், ஸ்வே பார் சுவிட்ச்லாம் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட் பெல்ட்ஸ் பார்த்தோன்னா ஒரு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட சீட்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் லெதர் ட்ரிம் சீட்ஸ் தராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வெஹிக்கிள் வேரியண்ட் வந்து ரூபிகான்ன்றதுனால ரூபிகான் பேட்சிங் வந்து ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்லையும் இருக்குது. ஸோ இந்த ஜீப் Wranglerோட சீட்டிங் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை சீட்டிங் பொசிஷனில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு கம்போஸ்டு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டான பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளில் டிரைவர் சைடு சன்வைசரில் பார்த்தோன்னா வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட்ஸ் தந்திருக்காங்க. சென்டரில் வந்துட்டு ஆட்டோ டிமிங் இன்சைட் ஓஆர்விஎம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் அஸ் டிரைவர் சைடு மாதிரியே பேசஞ்சர் சைட்லேயும் சன்வைசரில் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு நல்ல லெதர் ஃபினிஷ், சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெட் மெட்டாலிக் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி பேசஞ்சர் சைடில் பார்த்தோன்னா Wrangler பேட்ஜிங்கோட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹேண்ட் ரெயில் தந்திருக்காங்க. அது கீழே வந்துட்டு க்ளவ் பாக்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு மேசிவ் ஆம்ரெஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ அந்த ஆம்ரெஸ்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நிறைய தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட கியர் நாப்னு பார்த்தோன்னா ஒரு லெதர் ரேப்டு கியர் நாப் தந்திருக்காங்க. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள்ன்றதுனால 2 கியர் நாப் இருக்குது. ஒன்று வந்து டிரைவ் மோட்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்துட்டு டிஃபரன்ஷியல் கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆஃப் ரோடிங்கோட இண்டிகேட்டர்ஸை பொசிஷன் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த வெஹிக்கிளோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தோன்னா ஒரு 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் தந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னால் பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளில் வந்து 4 ஏர்பேக்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ட்ரையல் சா கண்ட்ரோல், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், எலக்ட்ரானிக் ரோல் மிட்டிகேஷன், ஹில் டிசன்ட் கண்ட்ரோல், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் அண்ட் இன்ஜின் இம்மோபிலைசர் அண்ட் பார்க் அசிஸ்ட் சிஸ்டம்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.